சென்னையில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு பாரபட்சமாக செயல்பட்டு வருவதாக வைகோ குற்றம் சாட்டினார். காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைப்பது மட்டுமல்ல, இந்த அணை பாதுகாப்பு மசோதா திட்டத்தை கைவிட வேண்டும். மேகதாட்டுடைய அணை கட்ட ராசிமன் அணை கட்ட அனுமதிக்க கூடாது. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தினை கூட்டுவது உள்ளிட்ட அரசியல் ரீதியான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை என தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். கர்நாடகம் மட்டும் பிரச்சனை அல்ல, ஆந்திர அரசோடு நமக்கு நெருக்கடி, கேரள அரசோடு நமக்கு நெருக்கடி, முல்லை பெரியாறு அணை சிக்கல், பாலாற்று சிக்கல், பவானி ஆற்று சிக்கல், காவிரி ஆற்று சிக்கல், இப்படி அண்டை மாநிலங்களோடு அண்டை மாநில அரசுகளோடு நமக்கு தமிழ்நாட்டுக்கு மிக பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றி கவலைப்படுகிற நிலையில் நம்முடைய அரசியல் கட்சிகள் இருக்கின்றனவா என்று நாம் எண்ணி பார்க்கிற போது உள்ளபடியே நெஞ்சம் வலிக்கிறது.